இன்னைக்கு 1.5 கேஜில கஸ்டமைஸ்டு தீம் கேக் தான் பார்க்க போறோம். அதுக்கு 2 7 இன்ச் பேன்ல பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கேக்க 5 பீசஸா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபில்லிங்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்னு. ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்துட்டு க்ரம் கோட்டிங், மெயின் கோட்டிங் எல்லா கோட்டிங் கொடுத்து முடிச்சிட்டு கேக் போர்டுல பிளாக்ல ஃபாண்டன்ட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேக்கோட பாட்டம்ல எல்லோ கலர்ல பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அவங்க அனுப்பிச்ச இமேஜஸ்ல என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல கேக்கே ஃபுல்லா ஃபாண்டன்ட்டால கவர் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு கேக்கே கவர் பண்ணி இருந்தா சாப்பிட்றது நல்லது இல்ல ஹெல்த்துக்கு. அதனால கேக் மட்டும் க்ரீம்ல கொடுத்துரு, பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கு உங்களுக்கு ஃபாண்டன்ட்ல கொடுத்துருன்னு கஸ்டமரும் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 2லயும் ரோல் பாத் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு அதையும் சைடில் செட் பண்ணிக்க போறேன். நீங்க ஃபாண்டன்ட்ல எந்த டிசைன் பண்ணாலும் அதனால ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்பதான் மெல்ட் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாண்டன்ட்ல குட்டி குட்டியா ஸ்டோன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டா ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்ட்ட சேஃபா டெலிவரி பண்ணிட்டேன். கேக் ரெடி பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, டெலிவரி பண்றது அதை விட ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டேமேஜ்மே இல்லாம கொடுக்கணும். கேக்கோட கம்ப்ளீட் ஒர்க் இன்னும் முடியல. தீமோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கார் ரேஸ் கிடையாது. ஃபைனல் அவுட்புட் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.